வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பாண்டிராஜ் இயக்கத்துல தலைவா தலைவி, தலைவன் தலைவி, விஜய் சேதுபதி, நித்யா மேனன், இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே ஒரு தரமான படம். அவங்க அந்த மாதிரியான படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸினுடைய தியாகராஜன் சார் அப்படிப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதே போல பாண்டிராஜ் பசங்க படத்தை இயக்கிய பாண்டிராஜ், கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான எல்லா படங்களுமே குடும்பத்தோட வந்து பார்க்கிற மாதிரி படம் எடுத்திருப்பார். இந்த படம் அப்படித்தான் எடுத்திருக்கிறாரா? இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அப்படித்தான் தயாரிச்சிருக்காங்கிறத தான் இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பாண்டிராஜ் டைரக்டர், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளர். இந்த படம் என்ன கருத்தை சொல்ல வருது? குடும்பத்துக்குள்ளார சண்டை சச்சரவு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளார நீங்க மூக்க நுழைக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்லுகிற விஷயம். சரி, அடுத்த பாயிண்ட். குடும்பத்துக்குள்ளார புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ளார நடக்கிற சண்டைகளுக்கும் பூசல்களுக்கும் விரிசல்களுக்கும் சொந்தக்காரங்க தான் காரணம். அதனால சொந்தக்காரங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வருவது தான் இந்த படம். ஒரு எலியும் பூனையுமாக இருப்பவர்கள் ஒரு கணவனும் மனைவியுமா இருக்கிறது தான் இந்த நம்ம கலாச்சாரத்தில், நம்ம தமிழ்நாட்டில், ஏன் இந்த உலகத்திலேயே கணவன் மனைவிங்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பரோட்டா கடை வைத்திருக்கிற விஜய் சேதுபதி, அவர் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு போகிறாங்க அந்த குடும்பத்தோட. அந்த பெண்ணுக்கும் பிடிச்சிருது. அந்த பெண் தான் நித்யா மேனன். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளார அந்த குடும்பம் இந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மிங்கிள் ஆகாமல் இருக்குது. அதை அடுத்து இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை அடுத்து அவங்க சந்திக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுக்க எந்த சீரியஸும் இல்லாமல், இது கிட்டத்தட்ட கணவனும் மனைவியும் பிரிந்து டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஏன் டைவர்ஸே வாங்கிடுறாங்க. ஆனால் டைவர்ஸ் ஆகிற நோக்கி கதை போகுது அப்படின்னாக்க இதுக்குள்ளார எவ்வளவு சோகம் இருக்கணும். ஆனால் மனுஷன் பாண்டிராஜ் ஒரு நிமிஷம் கூட நம்மளை கலங்க வைக்காம, கண்ணீர் விட வைக்காம, கர்ச்சீஃப் எடுக்க வைக்காம கலகலன்னு படத்தை கொண்டு போயிருக்கிறது தான் இந்த படத்தினுடைய தனித்துவமாகவே பார்க்க வேண்டியிருக்கு. டைவர்ஸுங்கிற ஒரு சீரியஸான விஷயத்தை சீரியஸாக சொல்லாமல், கணவன் மனைவிக்குள்ளார இப்படி தான் அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க, இப்படி தான் அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு இருக்கிற ஒரு அந்த ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு மனுஷன் புகுந்து விளையாடி இருக்காரு. ஆகாச வீரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி பரோட்டா கடை வச்சிருக்கிறவர். அதே போல் பேரரசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நித்யா மேனன். இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை தூக்கி நிறுத்தி கொண்டு போயிருக்காங்க. இதில் சாலமன் பாப்பையாவை வைத்து தலைவா தலைவி படத்துக்கு நித்யா மேனன் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்களா, இல்லை விஜய் சேதுபதி பிரமாதமாக நடிச்சிருக்காரா அப்படின்னு பட்டிமன்றம் தான் வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஸ்டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் கலகலன்னு படம் ஆரம்பிச்சதுலேருந்து படத்தை தேட்டரை விட்டு எழுந்திருச்சு வரும்போது வரைக்கும் சிரிப்புக்கு 100% உத்தரவாதம் தருகிறார் பாண்டிராஜ். தவிர பாண்டிராஜினுடைய மிகப்பெரிய பலமே ஒன்று ஸ்கிரிப்ட், இன்னொன்று டயலாக். ஸ்கிரிப்டில் எந்த தொய்வும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு குலசாமி கோவிலில் நிற்க வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய வாயிலாகவே அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிற விதம் இருக்குல்ல, ரொம்ப அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு கிரிப்னஸ்க்கு காரணம் அப்படின்னே சொல்ல முடியும். நித்யா மேனன் நினைக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, விஜய் சேதுபதி நினைக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, காளி வெங்கட்டுக்கு ஒன்று, செம்பியனுக்கு ஒன்று, அப்படி இப்படின்னு ஒவ்வொருவருடைய பார்வையில் அந்த முந்தைய காட்சிகளை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு அட்டகாசமான விஷயம். ஆனால் படம் ஆரம்பிக்கிற இடம் குலசாமி கோவில், படம் முடிகிற இடமும் அதே குலசாமி கோவில் தான். இப்படி ஒரு கதையை இப்படி ஒரு ஜாலத்தில் ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்கிறது பாண்டிராஜினுடைய மிகப்பெரிய பலம். இன்னும் சொல்லப்போனால் பாண்டிராஜ் ஒரு தோல்விக்கு பிறகு இந்த படத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படம் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய வகையில் ஜாலியாக இருக்கும். அதற்கு காரணம் இந்த படத்தில் இருக்கிற இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சந்தோஷ் நாராயணனோட அந்த பொட்டல மிட்டாய் அந்த பாட்டு
அந்த ஏலேலோ பாட்டுங்கிறது தான் தேட்டருக்குள்ளார பல ஆடியன்ஸை கடத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த பாட்டுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கறது இருக்குல்ல, பயங்கர வைரலாகின அந்த பாட்டு. அது ஒரு பெரிய பலமா இருக்கு. இதை தவிர படத்துல பிஜிஎம்லையும் அவர் தன்னாலான முயற்சிகளை செவ்வனே செஞ்சிருக்கார். அந்த பாட்டை தவிர அடிக்கடின்னு வந்து போகிற அந்த மற்ற பாடல்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு கவனம் ஈர்க்கல. ஆனால் படம் கவனம் ஈர்க்குது. படம் மொத்தமுமே கவனம் இருக்குது. ஏன்னா அந்த நித்யா மேனனுடைய அந்த கதாபாத்திர தன்மை, அதே போல விஜய் சேதுபதியினுடைய அந்த இன்னசென்ட்டான ஒரு சத்தமா பேசுற ஒரு கோபக்காரர் அப்படிங்கிறது, ஒரு வெள்ளந்தியான கோபக்காரர் அப்படிங்கிறது, எந்த முன்முனைப்புகளும் இல்லாம எந்த எதிர்வினைகளும் இல்லாம இருக்கிற ஒரு கோபக்காரர். அதே போலதான் நித்யா மேனனும். நம்ம சில பேர் நம்ம கோபமா பேசும்போது நண்பனை கூட, வாடா போடான்னு பேசுகிற நண்பனை கூட, சார் கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்துறீங்களா சார் அப்படின்னு நம்ம நக்கல் அடிப்போம்ல. அது மாதிரி பல இடங்கள்ல நித்யா மேனன், சார் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா சார், கொஞ்சம் இந்த புரோட்டாவை போட்டுறீங்களா சார்னு நித்யா மேனன் சொல்றது கோபத்தோட உச்சம். அதே போல மேடம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா மேடம்னு விஜய் சேதுபதி மேடம் போட்டு பேசுறதும் கோபத்தினுடைய உச்சம். ஆனா இந்த கோபத்துடைய உச்சத்தை காமெடியா காமிச்சிருக்கிறது தான் பாண்டியராஜனுடைய கைவந்த கலை. இந்த படத்துல இருக்கிற பெயர்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை தான். நினைவிலே வச்சுக்க முடியல, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் அப்படின்னு செம்பியனுக்கு பேரு, பொற்செல்வன், பேரரசி, அரசி, அழகி, செம்புள்ளி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள், அட்டகாசமான பெயர்கள் தான். ராகவர்தினி அப்படின்னு ஒரு பேரு, படம் முழுக்க இந்த மாதிரியான பேரு. ஆகாச வீரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமாகவே மனிதர் வாழ்ந்திருக்கார் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் குறிப்பிட வேண்டியிருக்கு. இந்த படம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப மைனஸா எனக்கு தோணுது இறைச்சலர். எல்லாரும் சத்தமா பேசிட்டு இருக்காங்க. நித்யா மேனன் சத்தமா பேசுறாங்க, தீபா சத்தமா பேசுறாங்க, எல்லாருமே. செம்பியன் கத்துறாரு, ஆர்கே சுரேஷ் கத்துறாரு. இந்த படத்துல நடித்த நடிகர்கள்னு பார்த்தாக்க நான் மைண்ட்ல இருக்கிறத சொல்றேன். விஜய் சேதுபதி, நித்யா மேனன், சரவணன், பருத்தி வீரன் சரவணன், செம்பியன், காளி வெங்கட்டு, அப்புறம் ஆர்கே சுரேஷ், யோகி பாபு, சென்றாயன், சித்ரா லட்சுமணன், பிஎல் தேனப்பன் சார், அப்புறம் இன்னும் இது மாதிரின்னு பட்டம் நெடுக அவ்வளவு கதாபாத்திரங்கள். சுந்தர்சி படத்துல தான் நம்ம அவ்வளவு கதாபாத்திரங்களை பார்ப்போம். ஆனா சுந்தர்சி பண்ணாத ஒரு விஷயத்த இந்த படத்துல பாண்டியராஜ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் அவங்க நல்லபடியா நடிச்சு நம்ம மனசுல பச்சைக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரியான கதாபாத்திர வார்ப்புகள் தான் இந்த விஷயம். ஒரு குலசாமி கோயிலுக்கு முடி இறக்கிறது, காணிக்க கொடுக்கறது ஒரு குத்தமாயாங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில அது எகிடுதகிடா எங்கெல்லாம் போய் நிற்கிது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. போதா குறைக்கு அருள்தாஸ் கதாபாத்திரம்லாம் வேற பட்டையை கிளப்பியிருக்காங்க. அந்த படம் ஒரு குடும்பத்தோட ஜாலியா பொழுதுபோக்குற வகையில எடுத்திருக்கிற இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படின்னு பார்த்தாக்க 10க்கு 7 ஸ்டார். அதே போல 100க்கு எவ்வளவு அப்படின்னாக்க 100க்கு 40லேருந்து 42 மார்க் தலைவா தலைவி படத்துக்கு, பாண்டியராஜுக்கு இந்த படத்துக்கு நான் தரத்துக்கு. இந்த படம் ஒரு வேல்யூபிளான ஒரு படமா இருக்கு. ஃபேமிலியா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பக்கத்து வீட்லயோ அல்லது உங்க அங்காளி பங்காளிக்கு வீட்லயோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறுனா பேசாம பார்த்துட்டு நின்றுடுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடியே பிரிவாங்க. ஆனா எப்ப சேருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. அது போன மாசம் அப்படின்னு வடிவேலு டைலாக் வர மாதிரி கோர்ட்லயே டைவர்ஸ் ஆனாலும் கூட அடுத்த ஒரு வாரத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்துறதா இருக்கட்டும். புருஷனை விட்டுட்டு புருஷ வீட்டுக்கு மேல கோச்சிக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறவ தான் புருஷனோட கைலி வேஷ்டியையும் எடுத்துட்டு போற அந்த விஷயமா இருக்கட்டும்னு படம் நெடுக சின்ன வகையில டச்சுகளை கொடுத்துருக்கிற விதம் ரொம்ப அழகா கவிதை மாதிரி அதை பண்ணியிருக்கிறாரு பாண்டியராஜ். இந்த தலைவா தலைவி படத்தை குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம். வணக்கம்.